நவம்பர் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தெற்கு அந்தமான் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை இது வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறக்கூடும் என்றும், அதே போல இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா பகுதியிலும் ஒரு கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றிலிருந்து 24ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 25ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்கள் அதே போல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், 26ஆம் தேதியும் ஓரிரு மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 28ஆம் தேதி வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 28ஆம் தேதி மட்டும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதிகாலை வேளையில் மூடுபனி இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.